ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையில நீ நல்லா வாழ்றதுக்கான நல்ல நேரம் வந்துள்ளதா தான் இப்போது இந்த பதிவை உன் கண்கள்ல காட்டினேன். பணப்பெட்டியை பார்த்தவுடனே தொட்டு விட்டாய் தானே? இனி உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் நிறைவு பெற்று நீ நினைச்சது நல்லபடியாக நடந்து முடியும். உன்னுடைய வாழ்க்கையில நீ தொலைச்ச நிம்மதியை எல்லாம் உனக்கு பல மடங்காகி தருவேன். இந்த ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் எல்லா செல்வ வளங்களையும் உனக்கு கொடுத்து சந்தோஷமா நீ வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையானது உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமா மாறப்போகுது. நீண்ட நாளா நீ ஆசைப்பட்ட விஷயமும் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த விஷயமும் தடைப்பட்டு தாமதமான விஷயமும் எல்லாமே நல்லபடியாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை என்பது புத்துணர்வோடு கூடியதாக இருக்கும். நீ அடுத்தடுத்து என்ன செய்யலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அது அனைத்தையும் நீ நினைச்சது போலவே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போற. நேர்மறை எண்ணங்களோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வரும் என் செல்வமே. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நடந்ததை நினைச்சு ஏன் நீ வருத்தப்படுற? நீ நல்ல பெயரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையை வாழலாம். இதுவரைக்கும் என்னை காண வந்த உன்னுடைய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு இப்பொழுது உனக்கு நல்ல செய்திகளையும் சந்தோஷ நிகழ்வுகளையும் நடத்தி தரப்போறேன். நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் அலட்சியமாக நினைச்சிடாத. உனக்கு கிடைக்க வேண்டியதை இன்னும் சீக்கிரமாவே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துடுறேன். கல்வியில் தேர்ச்சியை எதிர்பார்ப்பவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தையும் திருமண வரனையும் நல்ல வேலையையும் நல்ல மனமாலையையும் எதிர்பார்த்து எதை நோக்கி காத்திருந்தாலும் எல்லார் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றினேன். தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணமும் நடக்கதான் போகுது. தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் உழைத்து அதற்கான நல்ல விஷயங்களை நல்ல நேரத்துல நான் முடிச்சு கொடுத்துட்றேன். தடைகள் எல்லாம் உடைந்து போய் தடங்கல்கள் எல்லாம் சுக்கு நூறாய் நொறுங்கி போய் இனி உன் வாழ்க்கையில செல்வ நிலைமை பெருகும். கடன் சுமைகளையும் கடன் பிரச்சனைகளையும் உனக்காக நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நல்ல காலம் வந்துடுச்சு. நீ ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் முருகி கண்ணீர் விட்டு அப்பா முருகா நீ பார்த்துக்கோ, என் மனசுல எல்லாமே ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னா போதும். அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிற விதையே வெளியில வந்து மரமா முளைச்சு பெரிய விருட்சமாக மாறும்போது வெறும் தோல்விகளை கண்டா நீ சோர்ந்து போகணும்? நீ தோல்வியை கண்டு சோர்ந்து போய் தளர்ந்து போயிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கையை யாருதான் வாழ்வது? வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும். எது வந்தால் என்ன போனால் என்ன வாழ்ந்து பார்க்கலாம்னு நீ முன்னோக்கி நடந்து போவதுதானே வாழ்க்கை. ஒரு கல் எந்த அளவுக்கு உளி அடிக்கும் போது அதன் வலியை பொறுத்துக்குதோ அதுதான் அழகான சிலையா மாற முடியும். மற்ற எல்லா கல்களும் மூளையில் முடங்கி கிடக்கும் சாதாரண கல்லாக காலில் மிதிபடக்கூடிய கல்லாகத்தான் இருக்கும். அதே போலதான் உனக்கு வரக்கூடிய வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டீனா எல்லாமே சில காலம். சீக்கிரமாகவே நீ வெற்றியை பெற்றிடலாமேன்னு சொல்லுவேன். உண்மையான பக்தியோடு என்னை வேண்டி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டியதை நான் அள்ளி கொடுப்பேன். நீயோ பக்தியோடு சேர்த்து பாசத்தையும் அல்லவா என் மீது வைத்து விட்டாய். நிச்சயமா நான் உன்னை கோபுரத்துல உட்கார வைக்கிறேன். நீ எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய்தானே? இன்னும் சற்று பொறுமையாக இரு. இனி நடக்கப் போவது எல்லாம் சரியான நேரத்துல மிக சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் நடந்து உன் வாழ்க்கை அழகாக ஆரம்பமாகும். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி எல்லாவற்றையும் நீ சிறப்பாய் சாதிச்சு முடிப்ப. கூடிய சீக்கிரமே உனக்கான நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் உன் வீட்டின் கதவை தட்டப் போகுது. நீ உன் வாழ்க்கையில சீக்கிரமே முன்னேறிடுவ. தயங்காதே என் செல்வமே. என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கு. உன் மனசுல தீயா எரிந்து கொண்டிருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். வாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஆகாயம் போல் உயர்ந்த உன்னுடைய மனதும் எல்லாமே ஒன்றுக்கொன்று சரிநிகர் சமானமாகி உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்படி உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் இனி நிரந்தர புன்னகையா மாறப்போகுது. நிலம் போல பொறுமையாக இருந்த நீ இனி நல்லா வாழ போற. உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் மீண்டும் தொடங்கு. உன் வாழ்க்கையை நல்ல வசதியானதாகவும் சிறப்பானதாகவும் நான் அமைச்சு தர்றேன். இனிமேல் உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு காரியங்களையும் புதுசா செஞ்சு சாதிச்சுக்கிட்டே இருக்க வெற்றிகரமாக வாழ தயாராகு. அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ போய்கொண்டே இருப்பது மிகவும் அவசியம் அல்லவா?
எந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அதை பாதியில விட்டுடாம துணிஞ்சு போராடி வெற்றியை பெற பழகு. உன்னுடைய எல்லா திட்டத்திலும் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே. மலையோட உச்சிக்கு போகணும்னா ஒரே மூச்சுல வேக வேகமா ஏறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முயற்சி செஞ்சு நின்று நின்று மேலே ஏறி போய் முன்னேறிதான் அந்த மலையின் உச்சத்தை தொட முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ நினைச்ச உடனே உயர்ந்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு திட்டம் போட்டு சரியானபடி முன்னேற்றத்தை அமைச்சுக்க பாரு. நேற்றை விட இன்னைக்கு ஒரு அடியாவது முன்னேறி இருக்கிறோமான்னு பாரு. வெற்றிக்கு தேவையே நம்பிக்கையும் பொறுமையும் தானே. அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடம் இருக்கும் வரை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். என் மீது கவனம் செலுத்தனவே தவிர உன் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்தாதே. உன் கவனத்தை மாற்றுவதன் மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மறைந்திருக்கும் என் ஆசீர்வாதத்தை உன்னால உணர முடியும். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் செய்து பார். உன்னுடைய எல்லா கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். எதை கண்டும் பயப்படாத. உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது. உன் லட்சியங்கள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. நீ கோபப்படுறதுனால எதுவும் மாற போறதில்ல. அமைதியா இருந்தீனா அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உனக்கானதையும் உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. என்னுடைய அன்பு பிள்ளையான உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒரு விஷயம்தான். உன்னுடைய மன தைரியத்தையும் விடாமுயற்சியும் தான். நீ சில சமயங்கள்ல தடுமாறி உன்னுடைய பாதையிலிருந்து விலகி போகும் போதெல்லாம் உனக்கு துணையாயிருந்து உன்னை நல்வழியில் கூட்டிட்டு வர்றது நான் தான். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக தான் இருக்க போகுது. நீ ஜொலி ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே. இனிமே நீ கவலைப்படவே கூடாது. நீ நடக்குமா நடக்காதான்னு குழம்பிக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியா நடக்க போகுது. உனக்குள் இருக்கும் பலத்தை நீயே நம்பலைனா வேறு யார் தான் நம்புவது? நம்பிக்கையோடு மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசிச்சு செயல்படு. உனக்கான காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும். நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை அவமதிக்கணும்னு நினைச்சு யாராவது எதையாவது செய்தார்கள் என்றால் அதை பெரிதாக பொருட்படுத்தாதே. வீட்லயும் சரி, சமூகத்திலையும் சரி, அக்கம் பக்கத்துலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் கொண்டு எதையாவது செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்திடணும்னு எதையாவது சொல்லவும் செய்யவும் தான் செய்வார்கள். ஆனா நீ யார் என்ன சொன்னாலும் மனசுக்குள்ள அமைதியா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் முகமெல்லாம் ஜொலிக்கும்படி, உன் மனசெல்லாம் குளிரும்படி உனக்கான நல்வாய்ப்புகளையும் நல் முன்னேற்றங்களையும் நான் தருவேன் என் செல்வமே. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செஞ்சு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுக்காக. நீ நலமில்லாமல் அடிக்கடி மன கஷ்டத்தோடும் உடல் கஷ்டத்தோடும் போராடுவது எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை குணப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை சரி செய்வேன்னு என்னை முழுசா நம்பு. நீ எப்போதோ செய்த கஷ்டத்துக்கான பலனை தான் இப்போது அனுபவிக்கிறாய். அந்த பாவங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர்றதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நல்லதாக நடக்கிறதுக்கும் நான் உனக்கு துணையா எப்பவும் இருப்பேன்.